அறுசுவை நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் 65 கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 ஸ்பூன் வந்து சிக்கன் 65 மசாலா சேர்த்திக்கோங்க. எந்த மசாலாவாக இருந்தாலும் பரவாயில்ல, சிக்கன் 65 மசாலா சேர்த்திக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு பார்த்து சேர்த்திக்கோங்க. ஆல்ரெடி மசாலாவில் உப்பு இருக்கும், ஸோ உப்பு பார்த்து சேர்த்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமனில் இருக்க கொட்டையை எடுத்து சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா கசப்பு வந்துடும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க, ரொம்ப தண்ணியாக பிசைய வேணாம், ஏன்னா சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும். நான் 1/4 kg சிக்கன் எடுத்திருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி, மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டது ஒரு ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் ஊற விடுங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து சூடானதோ இதை வந்து ஒவ்வொன்றா வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஒரு போட்டதோ 2 நிமிஷம் கழிஞ்சு வந்து திருப்பி போட்டுருங்க. இப்போது 2 சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. 2 சைடு நல்லா வந்ததும் வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த எண்ணெயில் நம்ம போட்ட மசாலா கொஞ்சம் கூட உதறவே இல்லை. ரொம்பவே சூப்பராக வந்து சிக்கன் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். அறுசுவை நேரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.